ஏவன் ட்ராவலிங்கர் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து சங்கிலிப்பாய் சீரணி அம்மன் ஆலயத்துக்கு முன்னால் நிற்கிறேன். உண்மையில் இன்றைக்கு என்ன விசேஷம்னு சொன்னால், இன்றைக்கு சீரணி அம்பாளுடைய வருகிற 10ஆம் தேதி நடைபெறுகின்ற கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமான காட்சி தான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். உண்மையில் சீரணி நாகம்பாள் ஆலயத்தினுடைய எண்ணெய் காப்பு வைபவம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றும் நாளையும் நடைபெறும். தொடர்ந்து 10ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் இடம்பெற இருக்கிறது. உங்களுக்கு தொடர்ந்து அந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளையும் தர காத்திருக்கின்றேன். அதே நேரத்தில் இன்றைய நடைபெறுகின்ற அந்த எண்ணெய் காப்பு வைபவத்தை உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். உண்மையில் அருமையான ஒரு காணொலிகளாக உங்களுக்கு வர காத்திருக்கின்றது. தொடர்ந்து இது போன்ற காணொலிகள் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். நீங்கள் எனக்கு உண்மையில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, உண்மையில் கன பேர் வந்து என்னுடைய சேனலை பார்க்கணும், ஆனால் எல்லாரும் அன்சப்ஸ்கிரைப் ஆன ஆக்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கணும். உண்மையில் அதாவது என்னுடைய சேனலில் 75% ஆக்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் ஆன ஆக்கள்லாம் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் தந்து கொண்டிருக்கணும். அவர்களும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் மேலும் மேலும் பல வீடியோக்களை உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். உண்மையில் அருமையான காட்சிகளை உங்களுக்கு தாரத்துக்குள்ளே நான் என்றும் தயாராகத்தான் இருக்கின்றேன். என்னுடன் தொடர்பு கொண்டால் ஏவன் ட்ராவலிங் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலிகளையும் பாருங்கள், தொடர்ந்து வரும் நிகழ்வுகளையும் பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கு அந்த எண்ணெய் சாத்து வைபவத்தை உங்களுக்கு நேரடியாக காட்சி காண்பிக்க இருக்கின்றேன். தொடர்ந்து என்னோட பயணிங்க, வாங்க நிகழ்ச்சி போகலாம். எண்ணெய் காப்பு வச்சு கொண்டிருக்கிற அந்த இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ரௌட்டன் எண்ணெய் காப்பு வச்சு கொண்டிருக்கணும். இன்றைக்கு சீரடி நாகம்மாள் ஆலயத்தினுடைய எண்ணெய் காப்பு வச்சு கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நன்றிக்கு பார்த்தீங்கன்னா என்ன காப்பு காவடி புள்ளையா இப்படி திரச்சில இல்லை, நல்ல வடிவக்கம் செய்தவை கோயில் காப்பு சாப்பிடுவதற்காக வரிசையில் வந்து பக்தர்கள் காட்சி தொடர்ந்து சிவ சிவ ஓம் சக்தி ஓம் நாகம்மத்தாயினி ஓம் சக்தி ஓம் நானிலம் போற்றிட ஓம் சக்தி ஓம் அருளதை செய்வாய் ஓம் சக்தி ஓம் குடமுழுக்கேற்று ஓம் சக்தி ஓம் உறவிடம் கொண்டு ஓம் சக்தி ஓம் உலகத்தை ஆழ்வாய் ஓம் சக்தி ஓம் கழுவம் உண்டிட ஓம் சக்தி ஓம் கருண செய்வாய் ஓம் சக்தி ஓம்
பிள்ளையாருக்கு காப்பு பிள்ளையாருக்கு வச்சு கொண்டிருக்கணும் காப்பு அதை நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். நிறைய பக்தர்கள் வந்து வரிசையில் வந்து நிற்பதையும் பார்க்கக்கூடியா இருக்கும். தொடர்ந்து பிள்ளையாருடைய சீரணி நாகபூஷணி தாயின் பாதார விந்தங்களை பணிந்து 12 வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த கும்பாபிஷேக நாட்களிலே, அதாவது நாளை மறுதினம் குடமுழுக்கு, இன்று எண்ணெய்க்காப்பு, இன்றும் நாளையும் எண்ணெய்க்காப்பு நடைபெற அனைத்து நிறைய மக்கள் பல பிரதேசங்களிலிருந்து பல கிராமங்களிலிருந்து இங்கே ஆலயத்தை நோக்கி வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இந்த நல்ல நாளிலே உங்களை சந்தித்த மிக்க மகிழ்ச்சி. ஆலயத்தை பற்றி சொல்லணும் என்றதால் கிட்டத்தட்ட போர்த்துகேயர் காலத்துக்கு முன்பாக இருந்த இந்த ஆலயம் வந்து அம்மாள் தானாகிய சுயம்பாக அவதரித்து முதல் வந்து ஒரு சின்ன கிராமத்திலே வந்து ஒரு குறிப்பிட்ட சீரணி என்னும் அளவில் தான் இந்த அம்மாள் தோன்றினவா. பிறகு மக்கள் அடியார்கள் வந்து அயலவர்கள் வந்து இடங்களை அவர்களுக்கு கொடுத்து கோயிலை பெருப்பிப்பதற்காக நிறைய பேர் தங்களுடைய சொந்த காணிகளை எந்தவித ஒரு இதுவும் இல்லாமல் கொடுத்து இந்த ஆலயம் சிறுக வந்து இப்பொழுது மாபெரும் ஒரு 2 பெரிய விருட்சம் என்று சொல்ல விட கடலழகு. அன்றைக்கு நான் மீண்டும் ஒரு இன்னொரு யூடியூபரை சொல்லியிருந்தேன். நான் என்னென்னு சொன்னால், எப்படி என்ற ஒரு குருக்கள் ஐயாவை கேட்டிருந்தேன். நான் எங்களுடைய ஆலயம் எப்படி இருக்குன்னு சொன்னார், பூலோகத்திலே கைலாயம் என்று சொல்லியிருந்தார். உண்மையில் மிகவும் பெருமையாக இருந்தார் அதை எண்ணும்போது. எல்லா மக்களுக்கும் சைவ சமயத்தை தழுவியவர்களுக்கும் சரி, ஏனைய மதத்தவர்களுக்கும் சரி, எல்லோருக்கும் பாரபட்சமின்றி அருள் கொடுக்குற தெய்வம் தான் இந்த சீரணி நாகபூஷணி அம்மாள் தெய்வம். இம்முறை இப்பொழுது வந்து ஆரம்பத்திலே வந்து இருந்த தர்மாத்தா சபையிலே இருந்தே இருக்குது. சற்று காலத்தின் பின்னர் இப்பொழுது நாங்கள் புதிய நிர்வாகம் இதை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். பாலஸ்தானம் செய்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்துக்குள் இவ்வளவு பிரம்மாண்டமாகவும் மிக அழகாகவும் கம்பீரமாகவும் எங்களுடைய ஆலயம் தலை நிமிர்ந்து நிற்கின்றது. இதுக்கு வந்து தர்மாத்தா சபையினர் சார்பாகவும் நான் எங்களுடைய மக்களுக்கு, அதாவது ₹1 போட்டிருந்தாலும் அது வந்து திருப்பணிக்குரியது. அந்த ₹1 கொடுத்த மக்களினுடைய எந்த மனிதராக இருந்தாலும் அவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் புதிதாக வந்து இந்த ஆலயத்திலே பரிவார மூர்த்திகளிலே நடேசரும் 4 வந்து இதுவரை காலமும் இருக்கல. இந்த முறை அதையும் நாங்கள் செய்திருக்கின்றோம் என்பதில் மிக பெருமையாக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. மற்றது அற்புதங்கள் என்று சொல்ல வந்தால் நிறைய அற்புதங்கள் அம்மாளிட்ட உங்களுக்கு தெரியும். போராட்ட காலங்களிலே நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேணும் என்று சொன்னால், இப்போ சற்று அந்த போராட்டம் எல்லாம் முடிஞ்சு பிறகு வர நாங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்து வந்து அந்த கரண்ட் காசு கட்டாத ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அப்போ அவர்கள் வந்து கரண்டை துண்டிக்கிறதுக்காக வந்தார்கள். துண்டிக்க வந்து போட்டு அவர்கள் துண்டித்து விட்டு அங்கால போய் எல்லாருடைய ஜீப்புக்கு முன்னாலே அப்படியே நாகம் அப்படியே படம் எடுத்து நின்று போக விட இல்லை. இதெல்லாம் கண்கூடா பார்த்த காட்சிகள். அப்போ உடனே அவர்கள் வந்து திருப்பி வந்து ஃபியூஸ் போட்டுட்டு போனார்கள். உடனே பிரயாசம் வந்து பிறகு நாகம் அப்படியே போய்விட்டது. இதோட சின்ன ஒரு உதாரணம். இப்படி பல இந்தியன் ஆர்மி சொல்லலாம்னு இந்தியன் ஆர்மி வந்திருக்க வந்து எல்லாருமே நாங்கள் ஊரவர்கள் வந்து இந்த ஆலயத்தில் தான் நாங்கள் நாங்கள் 2 மணிக்கு கர்ஃபியூ என்பார்கள், ஊரடங்கு சட்டம். அப்போ வெள்ளக்குடி படித்து கொண்டு தான் நாங்கள் எல்லாம் இங்கே வருவோம். ஒரு முறை அது போராளிகளுக்கும் இந்தியன் ஆர்மிகளுக்கும் சண்டை வந்தபோது அவர்கள் எங்களோட முன் வாசலில் நின்று கண்ட பாட்டுக்கு வந்து துப்பாக்கி பிரயோகம் செய்தார்கள். அப்பொழுது வந்து உண்மையிலே எங்களோட குடும்பம் இன்னும் பல குடும்பங்கள் நாங்கள் வந்து கொண்டிருந்த நாங்கள் அப்படியே எல்லாருக்கும் ஒரு சின்ன காயம் கூட படவில்லை. அப்படி அவ்வளவு குண்டுகளும் வந்து இந்த விநாயகருடைய மேல் பக்கங்களில் திருவாசிக்கு மேல் பகுதியிலே அப்படியே வட்டமாக அவ்வளவு துளையும் இருந்தது. ஒருத்தர் அதெல்லாம் உண்மையிலே எங்களுக்கு அந்த நாங்கள் அப்போ கொஞ்சம் சிறுவயது, ஆனால் அவ்வளவும் இதை விட இப்பத்த இந்த தலைமுறையினருக்கு சொல்லுவோம்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டு எங்களுடைய கேணியிலே நீங்களும் பார்த்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள்.
அம்மனுடைய அதாவது வெள்ளை நாகத்திலே வந்து அம்மனுடைய முகம், அம்பிகையின் முகம் வந்தது. அதை நாங்கள் இங்கே ஃப்ரேம் பண்ணி எல்லாரும் இருக்குது. இது வந்து இப்போ சற்று இப்போ சமீபத்தில் நடந்ததுன்னு சொன்னபடியால் எல்லோருக்கும் அது கூட அறியக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு நாளை மறுதினம் இப்போ வர கொண்டிருக்கேன். அந்த கும்பாபிஷேகம் இதண்டு இன்னும் சற்று வேலைகள் இருக்கின்றது. எல்லாம் 6 மாத காலத்துக்குள் செய்வதென்பது மிக கடினமான விஷயம். இருந்தாலும் நான் மீண்டும் இந்த திருப்பணிகளை செய்திருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கர்மதத்தா சபையினர் சார்பாக நன்றியை நிதியுதவி அப்பன் என்னன்னு சொன்னால் ஊரவர்கள்லாம் ஒவ்வொரு ஊரவர்கள் நான் பேர் சொல்லணும்னா நீண்ட பட்டியல். ஒவ்வொரு ஊரவர்களிலே வெளியில் இருப்பவர்களும் சரி, இங்கே தொழில் புரிபவர்களும் சரி, தங்களால் முடிந்த பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். இன்னும் இருக்குது. ஓரளவு என்னென்னு சொல்லாமல் ஒரு 3/4 கிணறு தாண்டி விட்டோம். இன்னும் ஒரு 25% இன்னும் 25 இன்னும் இருக்கின்றது. அதுவும் மக்கள் அள்ளி தருவார்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லை. உண்மையிலே 1 ரூபாய் கொடுத்தாலும் அந்த காசுக்கு வந்து சரியான மனச்சாட்சியோட கணக்காக செய்யணும். அந்த இதன்றதான் நான் ஒரு சொல்லலாம் தான். பொருளாளராக இருக்கும் பட்சத்தில் அந்த காசை வந்து நாங்கள் சரியான கவனமாக என்னோட சேர்ந்து தர்மதத்தா சபையினர் அனைவரும் அந்த ஒவ்வொரு காசுக்கும் கணக்கு நாங்கள் சரியாக கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு வாய்ப்பளித்தமையிட்டு நன்றி செய்கிறேன். கடைசியாக தான் சண்டேஸ்வரர் பிள்ளையாருக்கு வரிசையில் வந்து காத்திருந்து இந்த எண்ணெய் வைக்கிற அந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கும் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ முருகனுக்கு வச்சு கொண்டிருக்கிறாங்க. முருகனுக்கு நவக்கிரகத்துக்கான எண்ணெய் சாத்தும் வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்தர்கள் வந்து நவக்கிரகத்துக்கு எண்ணெய் காப்பு வைக்கிறதை காப்புரியாக இருக்கும். இந்த பக்தர்கள் நவக்கிரகங்களை எல்லா நவக்கிரகத்துக்கும் வச்சு கொண்டிருக்கிறார். அதையும் பார்க்க இளையவர்கள் வரை இந்த எண்ணெய்க்காப்பு சாத்துவதை பார்க்க இருக்கும். காட்சி
ஒவ்வொருத்தரும் பலிபீடம் எல்லாம் இருக்குது. 5வது நவக்கிரகம், 6வது வந்து வாயுதவர், 7வது சண்டேஸ்வரர் வந்து ஓடர். அந்த ஓடரின்படி இந்த காப்பு வந்து எண்ணெய் காப்பு வந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சண்டேஸ்வரன் காப்பு சண்டேஸ்வரன் எண்ணெய் காப்பு சாத்து கோயிலுடைய ஆலயத்தினுடைய மிக பிரம்மாண்டமான வேலைப்பாடுகள் நான் புகையால் எடுக்க முடியாமல் கிடக்கு. இந்த கும்பாங்கள் வாதம் தாக்குறது ஐயா எப்படி இருக்கு? இந்த என்ன மாதிரி கூட உணர்வுகள் இருக்கு? நான் நிறைய இங்கே வாழ்ந்தேன். மயிலாய் இப்படி ஒரு அமைப்பை செய்தது தெய்வத்தில் அம்மாளின் கருணை. ஆனால் அதில் மக்கள் பாவிக்கிறேன்னால் கல்லும்போது இப்போ நிலவரம் நாட்டின் நிலவரம் தெரியும். அப்போ அதை அந்த சொன்னதை சரி அழுதாள், அவளுக்கு சிறுவன் கூலியாளாக வந்தாள். அந்த அழுகை கண்ணீர் சொட்டும் பக்தியும் வேணும். அது ரெண்டும் இருந்தால் சரி. அது இல்லாமல் அவ்வப்பொழுது ஆலயத்துக்கு வந்து அவ்வப்பொழுது போக்கக்கூடாது. திருநாமம் பாட வேணும். மனமுருகி நாட்டின் நிலவரம் வீட்டின் நிலவரம் எல்லாத்தையும் உணர்ந்து பாடி படித்து கும்பிட்டால் எல்லாம் வெற்றி. இன்றைக்கு சமகாலம் இயற்கையாக தெற்றிலே துன்பங்கள் அந்த எல்லாம் நடக்கிற சந்தோஷம் எனக்கு. இதை கவலை என்றால் வருகின்ற அத்தனை பேரும் மனமாற மனமொழி கும்பிடுவது காதுக்கு என்ற அழுவல் அல்ல. அரோகர். உண்மையிலே அந்த முதியவர் சொன்ன கருத்தின்படி உண்மையில இங்கே ஆலயத்துக்கு வாரவர்கள் வந்து ஒழுங்கு முறையான ஒரு இதோட வந்து இந்த ஆலயத்தினுடைய பக்திபூர்வமாக எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் அந்த பக்திபூர்வமான அந்த வழிபாடுகளை செய்தால் உண்மையான ஒரு தெய்வ அருட்கடாச்சம் கிடைக்கும். உண்மையில் அது சம்பந்தமான இப்போ திருப்பி நான் இந்த அம்மனிட்ட தரிசனம் செய்கிறதுக்காக நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருக்கின்ற அந்த பக்தர்கள் மத்தியில் நான் வந்து அந்த மூலஸ்தானத்தினுடைய அம்மன் சீரணி நாகம்மானுடைய அந்த பாதத்துக்கு அழைத்து செல்கின்றேன். தொடர்ந்து என்னோட பயணிகள் நாங்கள் தொடர்ந்து முருகா என்னுடைய செயற்பாடையும் காட்டிக்கொண்டு இல்லை சொல்லுங்க ரைட்டா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மனுடைய எண்ணெய் காப்பு வைக்கும் நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் அவருடைய இது புதுசாக இந்த ஆலயத்தில் 4 சமய புறாவர்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கக்கூடியாக இருக்கும் 4 சமய புறாவர்கள் இங்கே இருக்கு. வந்து வந்திருக்கு. என்ன மாதிரியான ஒரு உணர்வுகள் தருது? என்ன மாதிரியான உணர்வுகளை தருது உங்களுக்கு? கோயிலை பற்றி சொல்லுங்க. கோயில் இப்போ எதிர்பார்க்கல் எப்படி இருக்கு மட்டும்தான். அப்போ பார்த்தனாலுக்கா வந்திருப்பேன். இப்போ பார்த்தா இப்போ விசேஷமாக இருக்குது. மற்றது அம்பாள் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. எப்படி மனநலம் எப்படி இருக்கு? ஒரு அயல் ஊரில் நடக்கிற அந்த ஒரு நிகழ்வாக எப்படி இல்லை, இது ஒரு நல்ல ஒரு தெய்வீக வைப்ரேஷன் கிடைக்கிற மாதிரி கிடக்கு. பெரியவர்கள் முதியவர்களை தொடர்ந்து சிறுவர்களும் வந்து ஆர்வமாக வந்து அந்த எண்ணெய் காப்பு வைக்கிறதே பார்க்கக்கூடிய இருக்கும். சிறுவர்களும் வந்து ஆர்வமாக வணக்கம் ஐயா. ஐயா, என்ன மாதிரி உணர்வு இந்த கோயிலுக்கு வந்ததில் என்ன உணர்வு இருக்கு சொல்லுங்கள். மனதில் இல்லாத சொல்லுங்கள்.
மனதில் உள்ளது என்ன எல்லாரும் ஒரே பக்தி நல்ல அது இருக்கின்றதா இருக்காங்க ரெண்டா இவ்வளோ சனம் வந்து இவ்வளோ செய்துன்னு சொன்னால் மனதில் ஒரு நல்ல சுபீட்சத்தை ஏற்படுத்தணும் தான் வாழ்க்கை முன்னேற இந்த விஷயம் அந்த எண்ணெய் காப்பு வைக்கிறதுனால என்ன பலன்கள் அனுபவிக்கக்கூடியவர் தெரியுமா உங்களுக்கு அதை பற்றியான இதுகள் கொஞ்சம் தெரியாது ஆனால் உண்மையில தெரிஞ்சிருக்கணும் என்னத்துக்காக எண்ணெய் காப்பு வைக்கிறது ஆலயங்கள் அந்த 12 வருஷ கும்பாவசங்கள் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அது அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதான் பெரியார்கிட்ட கேட்டுட்ருக்கிறோம் உண்மையில நாங்கள் அதுக்கான பலன்களை நாங்கள் கேட்டு சொல்லுவோம் நன்றி ஐயா சார் மாதிரி இந்த எண்ணெய் காப்பை பற்றியான ஒரு விளக்கத்தை கனவில் எண்ணெய் காப்பு ஏன் தைக்கிறேன்னு சொல்லுங்கள் நயனாதி நாகூசனி அம்மன் கோயிலுக்கு சமனான கோயிலாகும் அது பெரிய அம்மனாகும் இது தங்கச்சியாகவும் கொள்கிறார்கள் பல பேர் நயனாதிபதி நாட்டுக்கு நேர்த்திறமை போக இயலாத கட்டத்தில் இங்கே வந்து செய்கிறாங்க அப்படியான ஒரு கோயில் சிறப்பாக அழகுற திருப்பணி செய்யப்பட்டுள்ளது குறுகிய காலத்தில் கடந்த வருஷம் ஜூன் மாதம் பாலஸ்தானம் செய்தது நாடண்டே கும்பாவசம் குறுகிய காலத்தில் பெரிய பணி நடக்கப்பட்டது. நாங்கள் எண்ணெய் காப்பில் என்ன விசேஷங்களுக்கு விக்கிரகங்களுக்கு கீழே யந்திரத்தாடு மந்திர யந்திரத்தாடு வச்சு விக்கிரகம் வச்சு அந்த விக்கிரகத்துக்கு அந்த யந்திரத்தாட்டுக்கு எந்த விதமான அழுக்கள் தண்ணியை போகாத விதமாக ஒரு பேஸ்ட் மாதிரி அந்த மருந்து சாத்துறது அது நாளாந்த முதியும் எண்ணெய் சாத்திரம் எண்ணெய் போய் சேர்ந்து அந்த மருந்து கொஞ்சம் பெறப்படுத்தலை அதெல்லாம் அந்த எண்ணெய் காப்பு சாத்துறேன் ஆனால் கனகனம் தெரியாதனமாக எண்ணெய் போட்டு கஞ்சிது விற்கிறது விற்கணும் உச்சியில் தொட்டு வைக்கிறதா மூட இது பக்தருக்கான என்ன அனுபவம் கிடைக்கும் அந்த இது வைக்கிறதா அது 12 வருஷத்துக்கு இருக்காது இந்த விற்கிறவங்களை தொடரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அதே ஒரு சந்தோஷம் நாங்கள் தொடுகிறோம் சுவாமியை தொடுகிறோம் சந்தோஷம் நான் தான் சொல்லி கொண்டு வரோம் அதே பெரிய சந்தோஷம் தேய்க்காத எண்ணெய் போட்டு விற்கிறோம் ஆடக்கூடும் நேற்று தான் மருந்து சாத்தி வச்சேன் அப்படி சொல்லி கொண்டு வரோம் நாளைய தினமும் எண்ணெய் காப்பு பின்னேரம் 3:30 மட்டும் இருக்குது கும்பாசம் திங்கட்கிழமை 9:30க்கும் 11:30க்கும் முடியல மூலஸ்தானம் காலம் 6 மணிக்கு உள்வீதி தூவியலுக்கெல்லாம் கும்பாசம் காலம் 6 மணிக்கு துவங்கிடும் உள்வீதியில் உள்ள தூவியலுக்கெல்லாம் ஒரு விக்கிரகத்துக்கு மேலே உள்ள தூவிக்கு நாளை உள் தூவியல் தூவியல் பிள்ளையார் இது அதெல்லாம் 6 மணிக்கு 6 மணிக்கு தொடங்குது 6 மணிக்கே எல்லாம் துவங்கிடும் அப்படியே 4 மணிக்கு கிரியால் துவங்கிடும் அப்போ எல்லாரும் வந்து அம்பாவுடைய திருவள்ளுவர் கடாட்சத்தை பெற்று உய்ய வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்ளும் சரி சரி Yeah.
பாதம் பணிந்துள்ளேன் சிரணிநாதமாவே எங்களம்மா சிரணிநாதமாவே எங்களம்மா அவள் முகம் காணாவிட்டால் வாழ்வில் ஏது இன்பம் சிரணிநாதமாவே எங்களம்மா
सर्वजनानां सककुटुम्बानां सर्वेषां देवां सककुटुम्बानां सेवः स्थैर्यविजय अजुरारोग्याधीनां अष्टैश्वर्याणाम् अभिवृद्धिः सिद्ध्यर्थं श्रीमहात्रिपुरसुन्दरी श्रीरणी नागभूषणी अम्बिकायाः नष्टेदमिदं उत्तमोत्तमवर्षत्रयस्त्रिंशत्सहित महात्तमोहुम्भाभिषेकमण्डलवैभवकर्मणे यथाशक्तिनामार्तनं जगरिष्येत्याजेत् ॐ सिन्धूरास्तुङ्गपवित्रस्थलमरणमेधा यवनारम्भरूढा नानालङ्कारयुक्तां सरजनिलया दीनसङ्क्रान्तमूर्तिं देवीं परां कुशाट्याम् अभयभयकरां विश्वयोनिं नमामि ॐ ऐं ह्रीं श्रीं नागभूषणे अम्बिका देवी नमः ॐ ऐं ह्रीं नमः ॐ ऐं ह्रीं श्रीं देवकार्यसमुद्भवाने नमः ॐ ऐं ह्रीं श्रीं महादेव्यै नमः ॐ ऐं ह्रीं श्रीं कूटकुल्पाने नमः ॐ ऐं ह्रीं श्रीं कूर्मप्रेष्णुजनिष्णुप्रबलान्विदायै नमः पुष्पवान् प्रजावान् पुष्पवान् भवति चन्द्रमा भामभान् पुष्पम् पुष्पवान् प्रजावान् पुष्पवान् भवति तदेवं भेद जो आजधनं भेद आजधनवान् भवति आजधनवान् भवति यः संवत्सरस्याजधनं भेद आयधनवान् भवति आपो वै संवत्सरस्यायधनम् आयधनवान् भवति यथेवं भेद योऽश्विनाभं प्रदिष्टिधां वेद प्रत्येव दिष्टति ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती किशा फलादाहृत्य भोगाय महामाया प्रयच्छति ॐ अस्याः देवदेव्यायाः अस्मिन् जीरणीति नामालङ्कृतक्षेत्रे निवासभूतायाः श्रीनागभूषणि अम्बिकायाः तव चरणारविन्दयोः पुष्पाञ्जलिं
அரும்பு நகை போற்றி ஆரணம் நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி போற்றி பத்தி விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் பாடகம் தன்னை பொலிசும் பச்சை ஊரியம் இச்சையிழந்திட்ட பாத சிலம்பினொழியும் முட்டு மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைரூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சுத்தமாயிருக்கின்ற காதினி கம்மலும் செங்கையில் பொன் கங்கணம் சிரமெல்லாம் விலை பெற்ற முகமெல்லாம் ஒளியுற்ற சிறுகாதி கொப்பினழகும் அத்திவரதன் தங்கை சக்தி சிவ ரூபத்தை அடியனால் சொல்லத் தருமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மையே காமாட்சி உமையே பிள்ளையாருக்கு நிறைய பக்தர்கள் வந்து எண்ணெய்க்காப்பு வச்சு கொண்டிருக்கணும். பிள்ளையார் அடியிலேயே வந்து நிறைய வரிசை நீண்ட வரிசையால் பக்தர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளையாருக்கு உண்மையில் நீண்ட வரிசையில் வந்து இந்த எண்ணெய் சாத்துவதற்காக பக்தர்கள் வந்து நீண்ட வரிசையில் நிற்கணும். தொடர்ந்து இது பிள்ளையாருக்கு வைக்கக்கூடிய இந்த வரிசையில் தான் நீங்கள் நிற்கணும். அடுத்த அம்மனுக்கு வைக்கக்கூடிய அந்த வரிசையும் நீண்ட வரிசையாக போய்கொண்டிருக்கின்ற அந்த காட்சியும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து என்னோட வாங்க நான் அடுத்த அம்மனுக்கு நீண்ட வரிசையில் அம்மன் மூலஸ்தானத்தினுடைய அம்மனுக்கு எண்ணெய் சாப்பிட்றதுக்காக பக்தர்கள் வந்து நீண்ட வரிசையில் காத்திருக்கின்ற அந்த காட்சி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நீண்ட வரிசை தினம் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இல்லை அவன் एकपत्रं तमेत्रं च लेखनं पीठवस्त्रेण लेखितम् यायेत ओम आयुर्वेद नमः ओम वेदाय नमः ओम ईशानाय नमः ओम